அனைவருக்கும் வணக்கம். அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் செப்டம்பர் 11ஆம் தேதியை காண்போம். அவற்றை ஒரு சொல்லில் கூற வேண்டுமென்றால், ஜேம்ஸ் ஆலன் தொகுத்து வகுத்த அந்த அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் என்று தமிழில் கூறக்கூடிய, ஆங்கிலத்தில் அவர் பதித்த புக் ஆஃப் மெடிடேஷன் என்ற நூலில் அவர் கூறிய அந்த செப்டம்பர் 11ஆம் தேதியை நாம் கூற வேண்டுமெனில் கவனம் என்ற அந்த ஒரு சொல்லில் கூறலாம். கவனம் மிக சிறிய வேலையில் கூட முழுமையை நோக்கமாக கொண்டிருக்க வேண்டும் என்று பயந்துள்ளார். கவனம் மிக சிறிய வேலையில் கூட முழுமையை நோக்கமாக கொண்டிருக்க வேண்டும். மனநிலை மாறாமல் ஒவ்வொரு தனித்தனி பணியிலும் முழு கவனத்தையும் செலுத்துவதன் மூலம் நோக்கத்தின் ஒருமையும் மனதின் தீவிர செறிவும் படிப்படியாக பெறப்படுகின்றன. நிறைவாகவும் மதிப்புத்தன்மையை கொடுக்கும் விதத்திலும் என இரு வகையிலும் உடைமையாளர்களிடம் ஆற்றல்களையும் நிதானத்தையும் மகிழ்ச்சியையும் தருகின்றன. ஆர்வத்தின்படி வாழாமல் கொள்கையின்படி வாழுங்கள் என அவர் கூறிய ஆங்கில பதிவினை தமிழாக்கமாக தங்களிடம் கவனம் என்ற அந்த ஒரு சொல்லி கூறியுள்ளோம். இவற்றை வாட் he says on English, you can say it in acrostic aim. You can say add initiative moments. Perfection should be aimed at even in the smallest task, by not dividing the mind, but giving the whole attention to each separate task as it presents itself. Singleness, purpose, and intense concentration of mind are gradually gained. Two mental powers which give weight and worth of character and bring repose and joy to the possessor. Live according to principle, but not according to passion. What he says in single word, we can say on September 11th, aim, add initiating moments. You can say add initiating moments. தமிழில் அவர் கூறியதை கவனம் என்ற அந்த ஒரு சொல்லில் கூறலாம் என கூறி, செப்டம்பர் 11ஆம் தேதி பதிவினை கவனமாக எங்களிடம் பகிர்ந்து கொண்டது மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.